அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய குழப்பங்களில் ஒவ்வொரு தேர்வர்களும் கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட குரூப் 4 தேர்வர்கள் எல்லா தரப்பு தேர்வர்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டரு, குரூப் 1 ஃபீல்டு, டிராஃப்ட்ஸ்மேனு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, கிரேட் 3. ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட டிஎன்பிஎஸ்சி இந்த ஆண்டு ரொம்ப 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 கட் ஆஃப் மதிப்பெண்கள் கம்மியாகத்தாங்க வந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க குரூப் 4 அதிகப்படியான கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் பட் அந்த கட் ஆஃப் வர கிடையாதுங்க. ரொம்ப 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 கம்மியான கட் ஆஃப் மட்டும்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆண்டு வந்திருக்கு. ஸோ அதனால் தேர்வர்களே கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய புதிய மாற்றப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு கம்மியாக தாங்க வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க குரூப் 4 இவ்வளவு கட் ஆஃபா சார், உண்மையாகவே குரூப் 4 இவ்வளோ கட் ஆஃப் வருமா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே கருத்து கணிப்பின் பிரகாரம் நமக்கு குரூப் 4 நீங்கள் கம்மியான மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்டாக உங்களால் முடியும். ஸோ கவலையே பட வேண்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் இவைகளே. குரூப் 4 உடைய ரிசல்ட்டுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட தயாராகி கொண்டு இருக்காங்க. 7 மாதம் ஆகியும் இன்னமும் நமக்கு இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியாகலை. இது தாங்க மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த நாள் வரைக்கும் 7 மாதம், கிட்டத்தட்ட 7 மாதமாக ஒவ்வொரு தேர்வர்களும் நான் இன்றைக்கி பாஸ் பண்ணிடுவேனா, நாளைக்கு பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தேர்வர்களுக்கு. ஸோ 7 மாதம் ஆகி இவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகலை. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த மிக பரபரப்பு செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் புதிய தலைவர் அவர்களை நியமிக்க போகிறாங்க. ஸோ நிச்சயமாக வரும் பிப்ரவரி கண்டிப்பாக 100% இந்த வாரத்தில் 100% குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தேதியான 6, 7, 8 பிப்ரவரி 6, 7, 8 என்ற 3 தினங்களில் குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி இந்த தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு அன்அஃபிஷியலான தகவல் தான். ஸோ அஃபிஷியலான தகவல்கள் அதி விரைவில் நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க உங்களுடைய ரிஜிஸ்டரேஷன் நம்பரை எடுத்து இப்போந்தே தயாராக வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.